வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் டிபியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் லவர்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல் வியூஸ் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவுக்கு இது மாதிரி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ப்ளூ கலர் மாற்றிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு பெல் ஐக்கான் ஜென்ரேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணி இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணலாம். கீழே கமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நைஸ், சூப்பர், இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் நான் லைக் பண்ணிட்டு ரீப்ளை பண்ணுவேன் உங்களோட கமெண்ட்ஸுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாத மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வியூஸ் கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதை பண்ணுங்கள். நம்மளோட சேனல் அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் ஆப் லிங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸோட ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே ஆப் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டு போகும். வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவுன்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோடனே அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பாப்புலர், அது மாதிரி நிறைய விதமான கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் டிபியில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஃப்ரேம்ஸ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிக்குதோ அதை மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் கேட்டகரி வைஸ் பாப்புலர், பேசிக், க்யூட், அப்புறம் பார்த்தா கோல்டு, அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்கு எந்த ஃப்ரேம் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோன்னே ஆட் ஃபோட்டோன்னு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ கேலரியில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு வேணுன்னா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஒன்றா நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த ஃப்ரேம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சேவ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆட் வரும். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அந்த ஆட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகட்டும். க்ளோஸ் ஆகணுன்னே இது மாதிரி 2 ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இனிமேல் உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சூப்பராக இது மாதிரி ஃப்ரேம் வச்சு நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நான் இன்னும் நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கும்போது இது மாதிரி ஃப்ரேம் வராது. பட் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ட்ரிக் இது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாக் ஐக்கான் மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த லாக் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் மாதிரி ஒன்று விடும். ஸோ அந்த ஆடு ஃபுல்லாக க்ளோஸ் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதை மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.